ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே புதுசான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துக்கலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சம்பா ரவை அவைலபிளாக இருக்கும். ரவை சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து விட போகிறோம். கலர்லாம் மாறிடக்கூடாது, லேசாக ஹீட் ஆனாலே போதும். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள். இது கூட சில வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம் வாங்க. அதே ஃப்ரை பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை சிறுவை நறுக்கி எடுத்திருக்கேன். 5 பீன்ஸு, இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த சம்பா ரவை கூட சேர்த்துடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராகவும் பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு பைண்டிங்க்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விடுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை உள்ளங்கையில் வச்சு லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வடை தட்டுற மாதிரி அழகாக தட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 கப் சம்பா ரவையில் எனக்கு 14 பீஸ் வந்தது. இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இட்லி தட்டில் லேசாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குழியில் ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இட்லி குண்டானில் தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டியும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி இல்லைன்னா டூத்பிக் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான லெஸ் ஆயில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக டெம்ப்ட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.